இந்த வீடியோவில் ஒரு பழமொழியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலனா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றோம்ல. ஸோ ஆக்சுவலாக இதை அப்படி சொல்லக்கூடாது. இதோட ரியல் சென்டென்ஸ் என்னென்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. இதுதான் இதோட எக்ஸாக்ட் சென்டென்ஸ். ஸோ கழு அப்படின்றது ஒரு வகையான கோரைப்புல், சாதாரண கோரைப்புல் கிடையாது. அந்த கோரைப்புல்ல கற்பூர வாசனை வருமா. ஸோ அதை என்ன எப்படி சொல்லுவோம்னா, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா, அ டைப் ஆஃப் ஃப்ரெக்ரண்ட் ரீட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோரைப்புல்லை வச்சு பாய் தைச்சிருக்காங்க. ஸோ அது விலை உயர்ந்ததாகவும் இருந்திருக்கு. நார்மலாக தைக்கிற பாய்க்கும் இந்த பாய்க்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் கற்பூர வாசனை வரும். ஸோ நிறைய பேர் செல்வந்தர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா விலை அதிகமாக இருக்குல்ல. ஸோ இதுதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவா? ஸோ நாளடைவில் இது அப்படியே கம்ப்ளீட்டாக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு மாறிடுச்சு. ஸோ இதோட கரெக்ட் சென்டென்ஸ் என்னென்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. பாய்.